வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான இந்த மாலை பொழுதிலே கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் எங்களை கொண்டு வந்து உம்முடைய பிரசன்னத்தால நிரப்பி ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் எங்களை மூடி ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே அப்பா, நாங்க அறியாத படிக்க ஆண்டவர் இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் இப்போது எங்க தலைமையில இறங்கி இருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து நான் உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி நீங்க எழுதி வச்சீங்கன்னா அதை மாத்தவே மாட்டீங்க ஆண்டவரை. இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இப்போது உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க ஆண்டவரை. எங்களுடைய இருதயத்தை நீங்க அறிந்திருக்கு, தூரத்திலிருந்து எங்க நினைவுகளை அறிகிற தேவனா இருக்கீங்கப்பா ஆண்டவரை. எங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க அறிந்து வைத்திருக்கிறீர். இந்த வேலையில எங்களோட பேசுங்க. நாங்க எதிலெல்லாம் குணப்படணும், எதிலெல்லாம் சீர்படணும் என்பதை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறபடியினால ஆண்டவரே இந்த வேலையில உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்க ஆர்வலா இருக்கிறோம் ஆண்டவரை. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரை. பேசுகிற அடிமையை மறைத்து உங்களுடைய ஜனங்களுக்கு கத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இங்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாக இந்த வார்த்தை உண்டாயிருக்கிறதுக்கு மேலுள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, எரேமியாவினால் உரைக்கப்பட்ட வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்குது. தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். ஏதாவது அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா? நம்ம போய் ஆண்டவரை இந்த காரியம் உங்களால செய்ய முடியாது, அதனால நான் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட நான் கொண்டுட்டு வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவரால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் கூடுகிறது எப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்மளுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான். அல்லேலூயா. அவர் செய்கிற அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியையாய் வெளிப்பட வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய விசுவாசம் கம்மியா இருந்து சந்தேகப்பட்டு நம்ம அப்படி இப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அதிசயத்தை செய்யவே முடியாது. ஆமென். அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மனோவா என்கிற தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அவர் ஒரு குழந்தையை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கூட தேவ தூதன் இறங்கி வந்து அங்கு பேசும்போது உம்முடைய நாமம் என்ன என்று மனோவா கேட்கிறான். அப்பொழுது அது அதிசயம் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவர் அதிசயம் என்ற நாமத்தை விட நம்முடைய வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து அநேக காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அவர் நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு தாயா இருக்கிறார், நம்மை தோளிலே சுமக்கிற தகப்பனா இருக்கிறார், நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து. அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை என்று நம்மளால செய்ய முடியும். நீங்க 32வது அதிகாரத்துல அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உம்மாலே செய்ய, என்னால் செய்ய முடியாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார். அதே இந்த தீர்க்கன் சொல்லுகிறான், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வது அவருக்கு எளிது. ஆமென். அவருக்கு அதெல்லாம் லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனா நாம் எப்படி தேவனுடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம்.
நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்கு தேவன் என்ன சொல்கிறார் என்றால் 6:17 நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பூமியில எதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று நாம் சித்தம் கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் ஏற்கனவே நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியாக. சம்பூர்ணம் என்ன ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா abundantly என்று சொல்லுவார்கள், லிபரலி என்று சொல்லுவார்கள். சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியாய் கூட கர்த்தர் நமக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாராம். அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, எனக்காக முன்குறித்து வைத்திருக்கிற அந்த நன்மைகளை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆல்ரெடி நமக்காக என்ன பண்ணி வச்சுட்டாரு? ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. அது சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கும்படியாக. நாமெல்லாம் இப்படி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவை வேண்டும் என்றால் முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா மனுஷர்களிடத்துல தான் போவோம். இல்ல, மனுஷங்க நமக்கு இதை செஞ்சிட மாட்டாங்களா, மனுஷங்க அதை செஞ்சிட மாட்டாங்களா, அது செய்யலைன்னா அவங்க மேல நமக்கு கோபம் வரும். ஏன் எனக்கு செஞ்சா என்ன, எனக்கு பண்ணா என்ன, எனக்கு வச்சா என்ன? கோவப்படுவீங்களா மாட்டீங்களா? நான் கோவப்படுவேன். உண்மையை தானே சொல்லணும். இல்ல, எனக்கு யாராவது ஒண்ணு செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல எனக்கு கோபமா தான் வரும். செஞ்சா என்னங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு செய்யறேன், எல்லாம் பண்றேன், எனக்கு செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எனக்கு கோபம் வரும். ஆனா நம்ம மனுஷர்கள்ட்ட ஒரு நாள் போகவே கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் தேவையோ நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய காரியத்தை உங்க சமூகத்துல கொண்டு வர ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்துல கொண்டு போய் வைக்கும் போது அவர் நமக்கு தந்து அதிலே அவர் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நீங்க பார்க்கும்போது அவன் சங்கீதம் 16:8 அவன் சொல்லுகிறான், தேவரீர் தேவரீர் நான் எப்போதும் உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுகிறான். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் என் வலது பார்சத்துல இருக்கிறபடியினால நான் அசைக்க. எவ்வளவு நம்பிக்கை நிச்சயம் பாருங்களேன் தாவீதுக்குள்ள இருக்குன்னு. கர்த்தரை எப்போதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நம்ம எதை வச்சிருப்போம் முன்னாடி? நமக்கு நல்ல ஒரு பாஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையில, அவங்களதான் முன்னாடி வைப்போம். நமக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் முன்னாடி வைப்போம். இந்த ஜாப் தான் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்துச்சு, வீட்டுல இப்ப ஊர்ல இவ்வளவு பெரிய வீடெல்லாம் கட்டுறது எப்படி, இந்த வேலைக்கு போனதுனால தானே, இந்த சம்பளம் எனக்கு கூட கிடைச்சதுனால இந்த வீடெல்லாம் கட்ட முடிஞ்சிச்சு, நம்ம அதை முன்னாடி வைப்போம். அல்லேலூயா. ஆனா இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார்னா, நான் கர்த்தரை முன்பாக வைக்கிறேன். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 138:8 அதே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். ஏனென்றால் நான் எல்லா காரியத்தையும் நான் எங்க கொண்டு போறேன்? தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறேன். அவருடைய பாதத்துக்கு நான் கொண்டு போகிறபடியினால அவர் எல்லாவற்றையும் எனக்கு சம்பூரணமாய் கொடுக்கும்படியாய் கூட ஏற்கனவே எனக்காக எல்லாவற்றையும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு என்று சொல்லி அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதை நாம் சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நமக்கு ஏற்கனவே நமக்கு என்ன தேவை, இந்த பூமியில வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை தேவன் ஆல்ரெடி நமக்கு நியமித்து வைத்து விட்டார். ஏற்கனவே நமக்கு அப்பாயிண்ட் பண்ணி வச்சு விட்டார். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியம் நம்ம கையில தான் இருக்கிறது. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய தேவன் என்று. நாம் இந்த பூமியிலே அனுபவிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு சம்பூர்ணமாய் தந்தருகிற தேவனா இருக்கிறார். கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் கொடுக்காம இருக்கிற தேவன்லாம் இல்ல. நமக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரு? அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படிதாங்க கொடுப்பாரு. நம்ம தான் ஐயோ இவ்வளவு பெருசா போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கறதே நம்ம குறைச்சுக்கோம். ஆண்டவரை இவ்வளவு கொடுத்தா போதும் ஆண்டவரை போய் தாராளமா கேளுங்க. அவர் மகாபிரபு. ஆமென். அவர் வானத்தையும் பூமியை படைத்தவர். அவரால் எல்லாமே நமக்கு கொடுக்க முடியும். ஆமென். நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் அளவு இந்த நாட்களிலே பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். என் மீது விசுவாசமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம படிக்கும் போது அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா.
இந்த காரியத்துல அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டான். ஆபிரகாம் இல்லாத காரியத்தின் மேல வச்ச நம்பிக்கையினால. அல்லேலூயா. என்ன இல்லாத காரியம்? பிள்ளை இல்ல. யாருக்கு பிள்ளை இல்ல? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல. ஆனாலும் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் மீது தன்னுடைய கண்களை வைத்தபடியினால அவனுடைய விசுவாசம் கர்த்தருடைய பார்வையில எப்படி இருந்தது? அவனை அப்பான்னு கூப்பிடணும், விசுவாசத்தின் தந்தைன்னு அவனை கூப்பிடணும். அந்த அளவுக்கு அவனுடைய விசுவாசம். நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய அந்த காரியத்தை குறித்து பேசும்போது அழகாய் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 5வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். அதனுடைய 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18வது வசனம் வாசிங்க, 17 வாசிங்க. 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இதுதாங்க இங்க பெரிய காரியம். அவன் தனக்குள்ள குறைய எண்ணாதிருந்தான். அவனுக்கு இருந்த குறைய பாருங்களேன். 100 வயசு ஆயிட்டு ஆண்டவர் 75 வயதா இருக்கும்போது அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததியை உனக்குள் பிறக்கிற ஒரு சந்ததி எப்படிப்பட்டது? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், பூமியின் மணலை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும். இவ்வளவு வண்ணமாய் நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். உன்னிடந்து பிறக்கக்கூடிய ஜாதி ஜனங்கள், உன்னிடத்தில் ராஜாக்கள் பிறப்பார்கள் என்று சொன்னார். உன்னிடத்தில் ஜாதிகள் பிறக்கும் என்று சொன்னார். இதெல்லாம் நம்புவதற்கு ஏது இல்லாத நாட்களில அதை குறித்து அவன் சந்தேகப்படாமல், ஹல்லேலூயா, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை குறித்து சந்தேகப்படாமல் அவன் அதன் மேல நம்பிக்கையா இருந்தபடியினால்தான் அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் மேல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மேல, வார்த்தையின் மேல நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாம் அவரால் செய்ய முடியும். சீஷர்கள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும் என்று கேட்கும் போது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். அல்லேலூயா. என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். மரியாளுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. சின்ன பிள்ளை, வேத பண்டிதர்கள்லாம் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு தான் இருக்கும்னு சொல்றாங்க மரியாள் அம்மாவுக்கு. அந்த வயதின் நாட்களில அங்க பாத்தீங்கன்னா அவளுடைய கற்பத்துல தேவனுடைய மீட்பின் திட்டத்தை பெற்றெடுக்கும்படியாய் கூட தேவன் அவளை முன்குறிக்கிறார். தேவன் அந்த சிறு பெண்ணை கன்னிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கன்னிகை கற்பவதியாகி என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லப்பட்ட அந்த கன்னிகை யார் என்று பாத்தீங்கன்னா மரியாள். மரியாளுடைய வயசு நீங்க பாத்தீங்கன்னா 16-17 இருக்கும்னு சொல்றாங்க. அந்த வயதுல ஒரு குழந்தை, ஒரு திருமணம் ஆகாத ஒரு சிறு பிள்ளை, ஒரு பெரிய ஒரு பொம்பளைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு வயதுள்ளவர் என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறு பிள்ளை. இன்னும் இந்த டீனேஜே கடந்து போகல, 19 வரைக்கும் டீனேஜ். அந்த டீனேஜ்ல இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர்களுக்குள்ள வைக்கும் பொழுது அந்த மரியாள் ஒண்ணுமே ஒரு கணக்கம் வரும். ஏன்னா யூதர்களுடைய மத்தியில பாத்தீங்கன்னா அந்த பெண்களுடைய காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. வெளியில எல்லாம் அவளுக்கு விட மாட்டாங்க. ரொம்ப பெண்களை ஒரு என்ன சொல்றது, வீட்டுக்குள்ள ஒரு அடக்கி அந்த மாதிரி தான் வைத்து வளர்ப்பார்கள். இவர்கள் யூத குலத்தை சேர்ந்தவர்கள் மரியாள். இவர்கள் வெளியில போறதுக்கு கூட அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல பர்மிஷன் இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும்? ஒரு கல்யாணம் ஆகல ஒரு கன்னிகை, அது ஒரு கற்பம் தரிக்க போறா, அவ குழந்தையை பெற்றெடுக்க போறா. எப்படிதான் என்னதான் மறைச்சாலும் 6 மாசத்துக்கு மேல மறைக்க முடியுமா? முடியாது. அந்த வயது காட்டி கொடுத்து விடும்.
அப்படி இருந்து அந்த மரியாளுக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறது. தேவதூதன் வந்து சொல்லுகிறான், உன்னிடத்துல உன்னதத்தின் பலன் உண்மையில் நிழலிடும் என்று சொல்லும் பொழுது இது எப்படி ஆகும்? நான் இன்னும் புருஷனை அறியாதவளா இருக்கிறேனே, இது எனக்கு எப்படி ஆகும்? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே அந்த வார்த்தை அவளுக்கு வந்தவுடனே அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு அடிமை நான். ஆண்டவரை என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கீங்களோ அதற்கு நான் சரண்டர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடனே அந்த தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் மரியாளுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். அதனாலதான் அந்த மரியாளுக்குள்ள இருந்த அந்த கற்பமாகிய இயேசு பரிசுத்த பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று அங்க நமக்கு அங்க கொரிந்தியர்ல தெசலோனிக்கர்ல வந்து அங்க பவுல் எழுதி வைக்கிறார். பரிசுத்த பிள்ளையை சுமக்கக்கூடிய மரியாள், அந்த குழந்தை அந்த எந்த ஒரு கரை இல்லாதபடிக்கு அந்த குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மரியாளை அங்கு தேவன் நடத்துகிற விதம் வித்தியாசமா இருந்தது. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. அங்க எலிசபெத் வீட்டுக்கு அங்க அனுப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. அங்க வைத்து அங்க பாதுகாக்கப்பட்டு அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட யோசேப்போடு தேவன் பேசுகிறவராய் காணப்படுகிறார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா தேவனால் மாத்திரம் தாங்க இதெல்லாம் செய்ய முடியும். ஆமென். நம்ம மட்டும் ஒரு காரியத்துக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து பார்க்கும் பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து அப்படியே நம்புறாரு வார்த்தையை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்புறாரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தின் மேல ஏற்படுகிற சந்தேகம். அதனாலதான் ஆண்டவர் வந்து சீசர்களை கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி திட்டார். ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல? அங்க வந்து கடல் கொந்தளிக்கும் போது ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி கத்தினார்கள். ஆண்டவர் கோபப்பட்டார். அற்ப விசுவாசிகள், எது வரைக்கும் நான் உங்களிடத்துல பொறுமையா இருக்க முடியும் என்று கேட்டார். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஏன் விசுவாசத்தை பார்க்க முடியல? என்னால இன்னைக்கு நம்ம இடத்துல தேவன் கேட்கிறார். ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை நம்ம இடத்துல அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். பூமியில நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் ஆச்சரியம். ஆமென். சங்கீதம் 63 ஒரு வசனம் இருக்கும், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன், நமக்கு பாடியில இருக்கிறது என்ன ரொம்ப முக்கியம்? உயிர் தான் முக்கியம். உயிர் இருக்கிறனாலதான் நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பேர் என்னது? நமக்கு பிணம். இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம பேசுறோம், நம்ம பார்க்கிறோம், நம்ம நடக்கிறோம், உட்கார்றோம், எல்லாம் செய்யறோம். இந்த ஜீவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிணம். ஆனா அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிலை நிற்கவே முடியாதுங்க. அதனாலதான் புலம்பலை கூட எரேமியா எழுதுகிறார், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை ஆண்டவரே. இந்த இடத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபைன்னு யாரால சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்நேரம் நம்ம இங்க ஒண்ணுமே இல்லாம போயிருப்போம். மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்போம். நம்ம செஞ்ச பாவங்களுக்கும், நம்ம செய்யற அக்கிரமங்களுக்கும், நம்ம செய்யற காரியங்களுக்கும் நம்ம இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கிருபை மாத்திரம்தான். ஆமென். ஒரு கிருபை இல்லைன்னா நம்மளால நிக்க முடியாது. இங்க மரியாள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல திருப்பி கொள்ளுங்க, அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே அந்த வார்த்தைகளை ஏன் நம்ம கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட மாட்டேங்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். 1வது அதிகாரத்துல 48வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:48. அவர் தம்முடைய தாழ்மையின் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறது. என்னுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாளுக்குள்ள இருந்தது வந்து பாத்தீங்கன்னா தாழ்மை. அவர்கள் தன்னை தாழ்த்துகிறார்கள் தேவனுடைய திட்டத்துக்கு. ஆண்டவரே உமக்கு அடிமை ஆண்டவரே, இன்னை கொண்டு என்ன செய்ய சுத்தமா இருக்கிறாரோ அதற்கு நான் அடிமை ஆண்டவரே. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மெசேஜ் கேட்டோம். ஆண்டவருக்கு அடிமைங்கிற ஸ்தானத்துல நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மை மூலமாய் கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமென். இங்க மரியாள் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் கர்த்தரால எல்லாம் செய்யக்கூடும், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். என்னிடத்துல செய்ய போகிற காரியம் அதிசயம். ஆமென். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டதுல ஒரு நாமம் என்ன தெரியுமா? அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், செயலில் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று 9:6 நம்ம வாசிக்க முடிகிறது.
அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த அதிசயத்தை சுமக்கிறது யாரு? மரியா. ஆமென். இந்த நாட்களில் நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் செய்கிற அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில நம் கண்களே காண முடியும். ஆமென். ஏன் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை நம்மளால பார்க்க முடியல, வெளிப்பட மாட்டேங்குது? ஏன் நமக்கு நாமளே சாட்சியா இருக்க முடியல? நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கிறோமா? நம்முடைய பேச்சு மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கிறதா? நம்ம பக்கத்துல வந்தாலே ஓடுறாங்களா? இவன்கிட்ட போறதுக்கு போகாமலே இருக்கலாம்னு சொல்லி ஓடுறாங்களா? அப்ப சம்திங் நம்ம தேவ சமூகத்துல அமரணும். ஆண்டவரே, என்னிடத்துல என்ன குறைவுண்டா? ஆண்டவரே, என்னிடத்துல என்ன? ஆண்டவரை, ஏன் என்னை பார்த்துட்டு ஒளியிறாங்க? ஏன் என்னை பார்த்துட்டு தூரமா போறாங்க? என்னை மாத்துங்க. அவங்கள மேல நம்ம கோவப்படவே கூடாது. நம்மை தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதனால செப்பனியால 2வது அதிகாரத்துல 2வது வசனம் நினைக்கிறேன், 3வது அதிகாரமா 2வது தெரியல, உங்களை நீங்களே உயிர்த்து சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி தீர்க்கன் எழுதுகிறான். ஹல்லேலூயா. நம்ம உட்கார்ந்து உங்களை நீங்களே உயிர்த்து சோதித்து அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிட் டவுன், உட்காருங்க, தேவ சமூகத்துல அமருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 42 வாசிக்கிறோம் நினைக்கிறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா, தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் அமர வேண்டும். அப்பொழுது நமக்கு யார் என்று தேவன் சொல்லிக் கொடுப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசயங்கள் விளங்க வேண்டும் என்றால், நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவன் மேல கொண்டிருக்கிற விசுவாசத்துல நாம் உறுதியாக வேண்டும். 2வது, தேவனுக்கு ஏற்ற ஒரு குணாதிசயமுடைய பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென். நீங்க இது மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 48வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா அவர் பெர்ஃபெக்ட், he is perfect என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லா காரியத்திலும் அவர் ஒழுங்குள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் பூரணராய் இருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவர் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் நம்ம பார்க்க முடியும். பிதா செய்கிற காரியத்துல ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு டிசிப்ளின், ஒரு எல்லாத்தையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்வார் தேவன். ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு காரியத்தை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணுமா, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் எடுத்துதான் செய்வார். ஆமென். சும்மாலாம் அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போற தேவன் இல்லைங்க. அவருடைய மகிமை நம்மிலே விளக்க வேண்டும். அவருடைய நாமம் நம் மூலமாய் பிரஸ்தாபமாக வேண்டும். அவரை அறிகிற அறிவின் வாசனை நம் மூலமாய் ஜனங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்முடைய இடத்துல அவர் கிரியைகளை நடப்பிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையாகட்டும், மரியாளுடைய வாழ்க்கையாகட்டும், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையாகட்டும், தேவன் செய்கிற காரியங்களுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் நம்பும் போது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். மரியாள் பெற்றெடுத்தது என்னத்தை பெற்றெடுத்தார்கள்? தேவனுடைய மீட்பின் திட்டத்தை பெற்றெடுத்தார்கள். இந்த பூமியில இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். அந்த இழந்து போன தேவனுடைய சாயலை மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த பூமியில கடந்து வந்தார். அவரை பெற்றெடுப்பதற்கு ஒரு கற்பம் தேவைப்பட்டது. அந்த கற்பத்தை மரியாள் அவைலபிளா இருந்து கொடுத்தபடியினாலே அவர்கள் மூலமாய் தேவன் அந்த இடத்துல காரியங்களை செய்யும்படியாக அமைந்தது. ஆமென். நாட்களில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். இந்த இடத்துல நீங்க கடந்து வந்திருக்குங்க நினைக்கிறேன், ஆண்டவரை இத்தனை வருஷமா நான் சபைக்கு வரேன், இத்தனை வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிட்டு ஆண்டவரை, 5 வருஷம் ஆகிட்டு இன்னும் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல ஆண்டவரை. உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இன்னும் நான் ஒரு ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியலையே. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கூட ஒருவேளை நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? மகனே மகளே, உன்னை குறித்து நான் எழுதி வைத்திருக்கிற காரியம் பெரியது. ஆமென். நம்மை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள் மகா பெரியது. அதை செய்ய வேண்டும் என்றால் அவர் சில காரியங்களை நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவர் வைத்திருந்தார். ஆபிரகாமுடைய சந்ததியில இயேசு வந்து பிறக்க வேண்டுங்க. ஆமென். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததிகள் சொல்லல ஆண்டவர், உன்னுடைய சந்ததி என்று சொல்லி, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி ரோமர்ல பவுல் சொல்லுகிறார்.
அப்ப கிறிஸ்து என்ற அந்த சந்ததி ஆபிரகாமிலிருந்து வர வேண்டும் என்றால் ஆபிரகாம் சில காரியங்களை இழக்க வேண்டியதை இழக்கணும், விட வேண்டியதை விடணும். அங்க நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு வா அப்படின்னு சொன்னா உடனே வரணும். ஆமென். எனக்கு உண்டாக உத்தமனாய் நடந்து கொண்டு இருன்னு சொன்னா அப்படியே செய்யணும், கீழ்ப்படியணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். உன்னுடைய நேசகுமார் என்று பாராமல் உனக்கு கொடுத்த ஈசாக்கை எனக்கு பலியிடுன்னு சொல்லும் போது ஒரு மாறுத்திரமும் சொல்லவே இல்லை. அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் மோரியா மலைக்கு கடந்து போகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில இருந்த கீழ்ப்படுதல், அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு அப்படியே செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துதான் ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில விளங்க செய்தார். இன்று நீங்களும் நானும் அந்த ஆபிரகாமுடைய குமாரர்களும் குமாரத்திகள் என்று சொல்லும்படியாய் கூட ஆபிரகாம் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு தேவையானது விசுவாசம், கீழ்ப்படிதல். இன்னும் பாத்தீங்கன்னா உபாகமம் 28:1 வாசிச்சு பாருங்களேன். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். உபாகமம் 28வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார். உங்களையா உன்னையா? அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. என்ன பண்ணலாம்? சித்ரா மேன்மையாக வைப்பேன். அங்கதான் சொல்றோம். உன் தேவனாகிய கர்த்தர் சொல்ற இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. எப்ப மேன்மையாக வைப்பார்? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது. இதைத்தாங்க ஆபிரகாமும் மரியாதையும் செஞ்சாங்க. ஆமென். கீழ்ப்படித்தார்கள். நோவாவை பாருங்களேன், மழையே அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நோவாவுக்கு 500 வயசாயிருச்சு. பூமியில இன்னும் மழையே பெய்யல. அப்புறம் எப்படி செடி கொடியெல்லாம் வளர்ந்தது பாத்தீங்கன்னா, அந்த இது பூமியில இருந்து மூடு பனி, அந்த இது என்னன்னா அந்த பனி பெய்யும் பாத்தீங்கன்னா, அதுதான் செடிகள் எல்லாம் நனைத்து செடிகள் எல்லாம் வளர்ந்தது. அது வரைக்கும் நோவாவுடைய காலத்துல நோவாவுக்கு 500 வயசு ஆகிற வரைக்குமே மழையே பெய்யல. மழையை காணவே இல்லை. மழைன்னா என்னன்னே தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பேழை உண்டாக்கு, நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஜலப்பிரளயத்தை வரவழைக்க போகிறேன், நீ ஒரு பேழை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லும் போது, ஆண்டவர் எதுக்கு, என்ன, ஏது, ஒண்ணுமே நோ கொஸ்டின். நம்மளா இருந்தா 1008 கொஸ்டின் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. கேட்போமா? கேட்க மாட்டோமா? என்ன, ஏன், எதுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் தேவனிடத்துல எந்த சூழ்நிலையுமே கேள்வியே கேட்க கூடாது. ஆமென். பைபிள நீங்க படிச்சு பாருங்களேன். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களுக்கு அனுமதித்தார். அவர்களை ஒரு அடையாளமா வச்சார். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆகட்டும், ஏசியா தீர்க்கதரிசி ஆகட்டும், எரேமியாவா ஆகட்டும், அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் அடையாளமாய் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்தார். எசேக்கியேல்ட்ட சொன்னார், நீ இந்த பக்கம் 3 மாசம் திரும்பி படுக்க கூடாது, இப்படியேதான் இருக்கணும் ஒரு சைட்ல. எரேமியாட்ட சொன்னார், உனக்கு ஒரு அப்பா ஒரு டம்ளர் தண்ணி தான்ப்பா உனக்கு சாப்பாடு. ஹல்லேலூயா. இன்னும் எசேக்கியேல்ட்ட சொன்னாரு, மனுஷனுடைய அந்த இதை செய்து சாணத்தை வரட்டியா செஞ்சு அதை சாப்பிட சொன்னார். எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்களேன். அதுக்கெல்லாம் அப்படியே ஆமா ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஏன் கொடுக்குறீங்க கேட்டாங்களா? கேட்காதனாலதான் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு. ஆமென். அவர்களை கொண்டு அதிசயமான காரியங்களை தேவனால் நடப்பிக்க முடிந்தது. நாட்களில தேவனுடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிற நாம் அநேக நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கலாம். மழை போல பிரச்சனைகள் வரலாம், மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரலாம், வெள்ளம் போல பிரச்சனைகள் வரலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏன் ஆண்டவரே ஒரு வார்த்தை கூட கேட்காதீங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க இதை அனுமதித்திருக்கிறீர் என்றால் நன்றி ஆண்டவரே, இதை தாண்டி செல்லக்கூடிய பலனை எனக்கு கொடுத்துருங்கப்பா. ஆமென். இதை மேற்கொள்ளத்தக்க கிருபை எனக்கு கொடுத்துருங்கப்பா. அப்படி கேட்டு பழகுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தேவன் ஒரு நிமிஷத்துல மாற்றிப்பட அவரால் முடியும். நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில நம்முடைய தேவனை நாம் எப்படி கண்ணோக்குகிறோம் என்றுதான் தேவன் பார்ப்பார். நம்முடைய சூழ்நிலைகள் இங்க இருக்கிற யாருக்காவது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நாங்க செக் லிஸ்ட் போட்டு சொல்லுவோம். அவ்வளவு பிரச்சனைகளை தான் நின்றுட்டு இருக்கோம். ஆமென்.
ஆனாலும் தேவன் நடத்தி இதுவும் கடந்து போகும் ஆண்டவரே. மேகத்தை பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மேகம் ஃபுல்லா அப்படியே மூடி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து வெளிச்சமா இருக்கும். கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா இந்த மேகம் இங்கிட்ட வந்துடும். ஆமே, அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுங்க. அது நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரம் இல்லாத காரியத்துக்காக நீங்க அழுது புலந்து ஆண்டவர்கிட்ட போய் ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, வாய் 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 நோ, ஆண்டவர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்காதீங்க. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி அப்படி சொல்லி பழகும் போது அதை கடந்து போவதற்குண்டான பலன கிருபைய நமக்கு தைரியத்தை கொடுப்பார். ஆமே, அது மேல ஒரு தைரியம் நமக்கு வரும். இதை என்ன பண்ணிரு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேலஞ்சா நம்ம வாழ்க்கையில எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமே, இந்த சேலஞ்ச் நான் எப்படியாவது வென்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சா அதை தூக்கி அந்த பிரச்சனையை பிடிப்போம். ஆமே, அப்படி தூக்கி பிடிச்சு பாருங்களேன், அந்த சேலஞ்ச்ல ஒரு வெற்றி ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரால் செய்து முடிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில. இந்த வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடையாது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் ஒரு தரித்திரத்துலதான் இருக்கேன் ஆண்டவரே, நான் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு ஆண்டவரேன்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய உங்களால முடியும். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க நீங்க எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சந்திரரோகி நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷனை அங்க ஆண்டவரிடத்துல கொண்டு வராங்க. அப்ப அவன் இது எத்தனை ஆண்டுகளா இவன் இடத்துல இருக்கிறது என்று கேட்கும் போது அநேக நாட்களா இருக்குது என்று சொல்லுகிறார். அப்ப நீ விசுவாசம் உள்ளவனா இரு, இவனுக்கு நான் குணமாக்குவேன் சொல்றார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கு ஆண்டவரே, ஒரு அவிசுவாசம் இருக்கு ஆண்டவரே. இந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவனுடைய ஜெபத்தை பாருங்களேன், எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கு, இவனுக்கு இன்னமும் இந்த வியாதி தொடருமா அப்படின்னு இந்த காக்கா விளக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல எல்லாம், அந்த வியாதி இன்னமும் தொடர்ந்துருமா? பார்த்தா தீயில பார்த்தா விழுந்துடுறான், போட்டு பரல்றான், தண்ணிய பார்த்தா விழுந்துடுறான். ஆண்டவரே, அவிசுவாசம் நீங்க எனக்காக ஜெபிச்சிருங்களா? அவனுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவர் உடனே அப்படியே ஆக கடவுள் என்றார். ஹல்லேலூயா. போகும்போது அந்த மகனை விடுதலை பெற்ற ஒரு மகனாய் கையை பிடிச்சு தகப்பன் கூட்டிட்டு போனார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம இடத்துல உள்ள அவிசுவாசங்களை எல்லாம் நீங்க மனுஷனை முன்னாடி வைக்காதீங்க. இவங்க நமக்கு இதை செஞ்சிருவாங்களா, அதை நமக்கு செஞ்சிருவாங்க. நோ, என் ஆண்டவரால் எனக்கு செய்ய முடியும் என்று சொல்லி பாருங்க. ஆமே, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பாருங்க. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டு கொண்டு வருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆனா நடத்துறது எங்க? வனாந்தரம். 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் இந்த ஜனங்களை பாத்தீங்கன்னா அவர் நடத்தின விதங்கள் அதிசயம். அதனாலதான் மீகால சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் எப்படி நான் உன்னை நடத்தினோ அதே போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. என்னதான் சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் பொழுது உடனே மகிழ்ந்து பாடி சந்தோஷித்து குதித்து ஆஹா ஓவா ஆமே நன்றி நன்றி. ஆனால் ஒரு காரியம் வரும்போது முறுமுறுப்பு. தண்ணி இல்லையா உடனே முறுமுறுப்பு, சாப்பாடு இல்லையா உடனே முறுமுறுப்பு. உடனே எகிப்துக்கு போயிருந்தா நல்லா இருக்கலாம், அங்க என்ன இருக்கு? வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், வெங்காயம், மச்சம், மீன் எல்லாம் இருக்கு. எங்களுக்கு இந்த வனாந்திரத்துல பிரேத குழி, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்த மோசே எப்படிலாம் கேட்டாங்கல்ல, அப்படிலாம் நம்ம கேட்கவே கூடாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரா, அதை நடத்தி கொண்ட பகையில அவர் எப்படியெல்லாம் இருந்தார் பாருங்க. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், சாப்பிடுவதற்கு பகலிலே மன்னா, இன்னும் காடையை கேட்ட பொழுது கொடுத்தார். ஆமே, கற்பாறையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தார். அவர் செய்யாத காரியம் ஒன்றுகள். 12 பேர் நீரூற்றுகள், 70 பேரிச்ச மரங்களை உடைய ஏலிகளை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணினார். எல்லாம் கொடுத்தாலும் அடுத்த ஒரு காரியம் நமக்கு குறைவு வரும்போது உடனே ஒரு முறுமுறுப்பு. இதை செஞ்ச ஆண்டவர் அதை செய்வாரா, செய்ய மாட்டாராங்க? இந்த பிரச்சனையை நமக்கு சால்வ் பண்ண ஆண்டவர் இன்னொரு பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? பண்ணுவார். அதுதான் நம்ம வைக்கிற விசுவாசம், தேவன் மேல வைக்கிற விசுவாசம். நாளில தேவன் மேல உள்ள விசுவாசத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். ஆமென். இந்த இடத்துல உங்களை சாட்சியாய் தேவனால் ஏற்படுத்த முடியும். ஆமென். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி உங்களை சாட்சியாய் எடுத்து நிறுத்துவதுதான் அவருடைய சித்தம். அதை நீங்க என்னைக்கு சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. யாரும் சீக்கிரம் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அந்த கையை பார்த்தாதான் ஆண்டவர் அப்படியா நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதத்தை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. கண்டிப்பா செய்வார்.
நாளை தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அதை தொடர்ந்து நீங்க 24வது வசனத்தை நீங்க 32வது அதிகாரத்துல அதனுடைய 18வது வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம பிரேயர் பண்ணலாம். 32:18 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய நாமமுள்ள மகத்துவம் வல்லமை உள்ள தேவனே. நான் வாசிக்கிறேன். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு, இதுதாங்க நீங்க அண்டர்லைன் பண்ணணும், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. நம்முடைய கிரியைகளை தேவன் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி தேவன் நோக்கி பார்த்து அதற்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனால் நம்முடைய கிரியைகளை எப்படி மாறணும்? விசுவாசத்துல இன்னும் அதிகமான விசுவாசம். ஆமென். கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையில இன்னும் அதிகமான நம்பிக்கை. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியத்துல முன்னாடி போய் நிக்கணும். ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தை வருதா, கீழ்ப்படிங்க. ஆமென். உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் உங்களையும் என்னையும் மேன்மையா வச்சு பாக்குறதாங்க அவருக்கு அழகு. ஆமென். அவர் கண்ணுக்கு அழகா எது இருக்கும் தெரியுமா? நம்ம மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறதுதான். நம்ம அப்பா மேல மாதிரி யாருமே சந்தோஷப்பட முடியாது. சொந்தக்காரங்க பொறாமப்படுவாங்க. நீங்க கொஞ்சம் நல்லா இருந்து பாருங்களேன், அவருடைய பொறாமையுடைய கண்ணே நம்மளை அழிச்சிடும். அந்த அளவுக்கு. ஆனா நம்ம தேவனாகிய கர்த்தர் பொறாமப்பட மாட்டாரு, சந்தோஷப்படுவார். ஆமென். மேன்மையாய் வச்சு பாக்குறதுங்கிறது நம்ம அப்பாவுடைய ஆசை. ஆமென். எல்லாரும் எழுத நிற்கலாமா? தேவனுடைய சமூகத்துல நம்ம தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நாம் செவி கொடுப்போமே ஆனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர் நம்மை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். கர்த்தருடைய சமூகத்துல இந்த நாள் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடையாய் போவதற்கு நான் தான் காரணமா இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய கீழ்ப்படியாம, என்னுடைய முறுமுறுப்பு, ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற அதிசயமான காரியத்தை பெற்றுக்கொள்ள கூடாத படிக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் அது தடையா இருந்திருக்கு. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, அந்த சந்தன ரோகி நீர்க்கோவி வியாதியுடைய ஆண்டவரே மகனுடைய தகப்பன் கேட்டது போல நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்களுடைய அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களிடத்துல அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களிடத்துல முறுமுறுப்பு ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களிடத்துல கீழ்ப்படியாமைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க அதிசயமான காரியத்தை செய்ய விரும்புகிறீர் ஐயா. அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற என்று சொன்னீங்கப்பா. பிராணிக்கு மேலாக நான் ஒருவரையும் சோதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்க துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது உங்க நோக்கம் என்னப்பா? எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொடுக்கிறப்படிக்காக நாங்க மாறட்டும் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். Love
எங்களை கைவிடாத ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கடந்ததை நினைத்து கலங்காதபடி ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் காணத்தக்கதாய் ஆண்டவரே, இன்றைக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. என்னால செய்ய முடியாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையுடைய பிள்ளைಗಳ வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஆண்டவரே, ஆச்சரியமாய் நடத்தக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவரே, நீர் ஆச்சரியமாய் வழிநடத்துகிற தயவுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. காணிக்கு மேலாக எங்களை சோதிக்கிற தேவன் நல்ல ஆண்டவரே. நீ தப்பி சொல்ல எங்களுக்கு வழி உண்டாக்கி தருகிற நல்ல தேவன். இன்றைக்கு உடைய பிள்ளைகள வாழ்க்கையில் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையோடு ஆண்டவரே, கண்ணீரோடு இந்த இடத்துல கடந்து வந்தாலும் ஆண்டவரே, தேவன் எல்லாவற்றையும் நீ மாற்றி ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை நீ காண செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறப்ப நன்றி ராஜா. வந்த யாவரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாங்கல் ஒருபோதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து விட்டு நாம் கடந்து செல்லலாம்.